வீட்டு வாசல்ல மகாலட்சுமி மாதிரி வந்து நிக்கிற உங்களை அழைக்கிறதா இல்ல 30 வருஷத்து ஐயாவோட கோவத்துக்கு பயப்படுறதான்னு தெரியலம்மா. என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களேம்மா. நான் ஒரு முக்கியமான விஷயமா பெரிய ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். அவரை நான் பார்க்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். எனக்காக நீங்க ஐயா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க மாமா. சரிம்மா, நீங்க இங்கே இருங்க, நான் அதை வந்துடுறேன். சீதாம்மா வந்திருக்காங்க. இந்த வீட்டு பக்கமே சாகுற வரைக்கும் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால, இப்ப எந்த முகத்தோட இங்க வந்திருக்கா? இந்த குடும்பத்து மானத்தை சந்திச்சிருக்க வச்சாலே நான் பார்க்கவே மாட்டேப்பா. முதல்ல அவளை போ சொல்லு சங்கரன். ஐயா 30 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள போய் 30 வருஷம் இல்ல, இன்னும் 3 ஜென்மம் கழிச்சு கூட செத்தவ திரும்பி வர முடியாது சங்கரன். என்ன பொறுத்த வரைக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவ செத்துட்டான். அப்பவே நான் அவளை தலைமுடிக்கிட்டேன். எனக்கு யாரையும் பார்க்க விருப்பமில்லைன்னு போய் சொல்லு, போய் சொல்லு. மாமா, ஐயா கிட்ட பேசுனீங்களா? ஐயா என்ன சொன்னாரு மாமா? என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரா? உறவுல நான் உங்களுக்கு மாமா இல்லைன்னாலும் உங்களை தூக்கி வளர்த்ததுக்காக நீங்க என்ன பாசமா மாமான்னு கூப்பிடுறீங்க. ஆனா இந்த மாமாவால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியலையேம்மா. ஐயா என்னதான் சொன்னாரு மாமா? அது எப்படிமா என் வாயால சொல்ல முடியும்? ஐயா நான் செத்துட்டேன்னு சொன்னாரா? உங்க பொண்ணு சாகல, அவ தான் புள்ளைக்காக செத்து பொழைச்சு வந்திருக்கான்னு சொல்லுங்க மாமா. 30 வருஷத்து வைராக்கியத்தை விட்டு கொடுத்துட்டு அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் பெத்த பிள்ளைக்காக மடிப்பிச்சை கேட்டு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னு போய் சொல்லுங்க மாமா. என் புள்ள சஞ்சீவ் 10 கோடி கடன்ல இருக்கான். இன்னும் 20 நாளுக்குள்ள அந்த கடனை திருப்பி கட்டலன்னா என் புள்ள சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொல்லுங்க மாமா. இந்த ஊருக்கே நல்லது செய்யற அவர்கிட்ட இந்த வீட்ல பிறந்த கடனுக்கு கடனாவது எனக்கு 10 கோடி பணம் கொடுக்க சொல்லுங்க மாமா. அப்படி கொடுக்கலனா உங்க பொண்ணு அண்ணன் தண்ணி இல்லாம இந்த வீட்டு வாசல்லையே அவ உசுர விட்டுருவான்னு சொல்லுங்க மாமா. உசுரையா? இத்தனை வருஷம் கழிச்சு நான் வளர்த்த பொண்ணு வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்கணுமா? இருங்கம்மா, வரேன். ஐயா, ஐயா, உங்க பொண்ணு பெரிய துயரத்துல இருக்கு. பிள்ளை மனசு கல்லுனாலும் பெத்த மனசு பித்துன்னு வாங்க. அதனால நீங்க அவளை பத்தி என்கிட்ட பேசாத. பெத்தவளை செத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ செத்தவளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லைங்க ஐயா, வீட்டு வாசல்ல இருக்கிறது உங்க ரத்தம்,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. என் விருப்பத்துக்கு மாறா நடந்தா அது ஏன் ரத்தமா இருந்தா கூட மன்னிக்கவே மாட்டேன். வீட்டு வாசல்ல நிக்கிறது பெரியய்யாவோட பொண்ணுங்களா? ஆமா. பெரியய்யா ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு? அது ஒரு பெரிய கதை. என்னடா செல்லும்? என்ன பாப்பா பால் குடிச்சிட்டாளா? குடிச்சிட்டா. குடிச்சாச்சுல? சரி கொடுங்க. என்னடா செல்லம், பால் குடிச்சிட்டீங்களா? சரி கலை, நான் கிளம்புறேன். ஓகே பத்ரம். சரி. என்னப்பா அம்மா தாத்தாவை தேடி போனாங்க? இது வரைக்கும் அம்மா கிட்ட இருந்து ஒரு போனோ மெசேஜோ எதுவுமே வரல. நம்ம கால் பண்ணியும் போன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. போன இடத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சீதா போனுக்கு நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவ போனையே எடுக்க மாட்டேன்றா. எதுக்கும் நீ வேணா ஒரு தடவை கால் பண்ணி பாரு. அம்மா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. இப்ப என்னப்பா பண்றது? உடனே நாம எந்த முடிவு எடுக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். என்ன ஸ்ரீஜா, அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து சீதா போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு பேசிக்கிறாங்க. ஒருவேளை சீதா அவ அப்பனை பார்க்க போகாம வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாளோ? மா, அத்தை எந்த பிரச்சனையிலயும் மாட்டல. அத்தை அவங்க அப்பா குமாரராஜா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா குமாரராஜா அத்தை அவர் வீட்டுக்குள்ளேயே விடல. ஓ, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம திட்டி தான் வீட்டு வாசல்லே நிக்க வச்சிட்டாரு. அது சரி, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, இந்த ஸ்ரீஜா சிசிடிவி கேமரா மாதிரி எல்லா இடத்துலயும் என்னோட பார்வை இருக்கும். எனக்கு தெரியாம யாரும் எதுவும் பண்ண முடியாது. அத்தை குமாரராஜாவை பார்க்க ஊருக்கு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர்ல அத்தைய கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டேன். அத்தை தும்முனா கூட இப்ப எனக்கு நியூஸ் வந்துரும். ஆனா வர வர வேற லெவல் ஆயிட்ட ஸ்ரீஜா நீ. அந்த அபியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாரு நினைச்சாலும் நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன்.
நான் இன்னைக்கு போய் சிஎம் கண்டு பார்த்து பேசினா என்னோட ஃபியூச்சரே மாறும். நம்பூதிரி தான் விழிக்கணும். யாகம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு பறைய வேண்டியா இருக்கும். ஹலோ கோவிந்தா, எந்த நம்பூதிரி பறையணும்? போக வேண்டே. அது எந்த நம்பூதிரி? പറഞ്ഞ കേൾക്ക്. ഇന്ന് സിഎമ്മിനെ കാണാൻ പോണ്ട. நம்பூதிரி, நான் யாகம் செய்யறதே என் பேச்சை சிஎம் கேட்கணும்னு தான். இன்னைக்கு போய் சிஎம்ஏ கண்டால் என் ஃபியூச்சரில் மாற்றம் வரும். പോകരുതെന്ന് പറഞ്ഞില്ലേ? പോവാതെ. என்னங்கயாச்சு? நம்பூதிரி என்ன சிஎம் போய் இன்னைக்கு பார்க்க வேணாம்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க சிஎம் பார்க்க போகலாட்டி உங்களை சிஎம் தப்பா எடுத்து பாருங்கய்யா. கரெக்ட். பச்சை என்ன பண்றது? நம்பூதிரி பேச்சை மீறி போக முடியாது. நீ ஒன்னு செய். சொல்லுங்கய்யா. எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியலன்னு சிஎம் நேர்ல போய் பார்த்து சொல்லிட்டு வந்துரு. சரிங்கய்யா. நாளைக்கு அந்த வேலையை முடிச்சாகணும். ஹலோ ஐயா, நீங்க போக இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. அந்த கார்ல போன 2 பேரும் ஸ்பாட் அவுட் ஐயா. நல்ல வேலை தப்பிச்சோம். நம்பூதிரி பேச்சை மீறி போயிருந்தா நம்ம காலியா இருந்திருப்போம். ഇന്ന് നിങ്ങൾ കാറിൽ യാത്ര ചെയ്തിരുന്നെങ്കിൽ നിങ്ങളുടെ ഫ്യൂച്ചർ എന്തായിരിക്കും ഇപ്പൊ മനസ്സിലായോ? മനസ്സിലായി നമ്പൂതിരി. நீங்கள் எந்த ஜீவனை ரசிச்சு இனி உங்கள் பேச்சை மீறி நான் எதுவும் செய்தில்ல. அபி எங்க இருக்கான்னு ஒரு போன் பண்ணி கேட்டுருவோம். சஞ்சீவ் எங்க இருக்கான்னு ஒரு போன் பண்ணி பார்க்கலாம். ஏன் இவளுக்கு போனே போக மாட்டேதுன்னு தெரியலையே. ஏன் சஞ்சீவ் போன் ரீச் ஆக மாட்டேங்குது? தொண்டை ட்ரை ஆகுற மாதிரி இருக்கு. தண்ணி குடிச்சா தேவல. அண்ணே, குடிக்க தண்ணி கிடைக்குமாண்ணே? இல்லப்பா, எள்ளி வேணா இருக்கு, சாப்பிடுறீங்களா? இல்லண்ணே, வேண்டாம். சஞ்சீவ், ஏய் சஞ்சீவ், அபி, நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன இந்த பக்கம்? ஆசிரமத்துக்கு போய் மங்கா பாப்பாவை பார்த்துட்டு வர விஷயத்த சஞ்சீவ் கிட்ட சொல்ல முடியாதே. சஞ்சீவ், கம்பெனி ஸ்டாஃப் ஒருத்தவங்க இன்னைக்கு லீவ் போட்டாங்க. அவங்க செக் என்கிட்ட தான் இருந்தது. அதான் அவங்கள போய் நேர்ல பார்த்துட்டு செக் கொடுத்துட்டு வந்தேன். ஆமா சஞ்சீவ், நீ என்ன இங்க? அது நான் குழந்தை விஷயமா ஜான்சி மேடமை பார்க்க போற விஷயம் அபிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இவளுக்கு குழந்தை நினப்பு வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவா. ஒண்ணு இல்ல அபி, கம்பெனி விஷயமா ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. உனக்கு வர வேண்டிய 10 லட்சம் ரூபா வந்துருச்சா? நான் செக்க மேனேஜர் கிட்ட கொடுத்த விஷயம் சஞ்சீவுக்கு தெரிஞ்சா சஞ்சீவ் இத்தனை நாளா பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு, வருத்தப்படுவானே. அந்த செக் பத்தி சொல்ல வேண்டாம். அபி, அந்த செக் என்கிட்ட தான் இருக்கு. நான் உனக்கு 10 லட்சம் ரூபா அனுப்பிச்சிடுறேன். சரியா? 10 லட்சமா? ஆமா. 10 லட்சம்?
அபி, சஞ்சீவ், என்ன யோசிக்கிற? உனக்கு வர வேண்டிய ஷேர் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு சஞ்சீவ். சஞ்சீவ், இளநீ சாப்பிடலாமா? சரி. அண்ணா, இளநீ எவ்வளோண்ணே? ஒரு இளநீ 40 ரூபா தம்பி. 100 ரூபா இருக்குமான்னு கூட தெரியலையே. அண்ணா, ஒரு இளநீ கொடுங்க அண்ணா. ஏன் சஞ்சீவ், 2 பேருமே சாப்பிடலாம். அண்ணா, 2 இளநீ கொடுங்க. சரிம்மா. இல்ல அபி, நான் இப்பதான் வரும்போது ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரேன். எனக்கு வேணாம், நீயே குடி. என்ன இந்த தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்டுச்சு, கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரேன்னு இந்த பொண்ணுகிட்ட பொய் சொல்லுதே, ஒன்னும் புரியலையே. இல்ல, நீ குடி சஞ்சீவ். அண்ணா, 2 இளநீ கொடுங்க. சரிம்மா. இந்தாங்கம்மா. இல்ல, நீ குடி அபி. நீ குடி சஞ்சீவ். அபிட்ட காசு இருக்கா இல்லையான்னு வர தெரியலையே. இந்தாங்கம்மா. சஞ்சீவ், குடி. நல்ல வெயில் இல்ல? ஆமா. இப்ப நம்ம கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. வீட்டுல நம்மளே சமைச்சிருவோமா? அண்ணா, இளநீ எவ்வளோ? 80 ரூபாமா. சஞ்சீவ், நான் கொடுக்கறேன். இல்ல அபி, நானே கொடுக்கறேன். ஏன் நீதான் கொடுக்கணுமா? நான் கொடுத்தா அண்ணன் வாங்கிக்க மாட்டாரா? இந்தாங்க. ஓகேம்மா. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். சரி சஞ்சீவ். சஞ்சீவ், என்ன சொல்லு அபி? நம்ம பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அபி, நான் பாப்பாவுக்காக தான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன் அபி. பாப்பாவை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமே பாப்பா நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். சரி சஞ்சீவ், நீ சொன்னா அது சரியாதான் இருக்கும். நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். உன் நம்பிக்கை வீண் போகாத அபி. நம்ம பாப்பாவை நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். சரி சஞ்சீவ், நான் வரேன். குருவே, சென்னையில இருந்து போன் வந்துட்டு. ആരാണത്? யாருன்னு அறியல. பேரு கபாலின்னு പറയணும். കപാലിയോ? കപാലി. ഓ, എന്റെ മുതൽ ശിഷ്യൻ. சிஷ்யா, எப்படி இருக்க? குரு, மௌனனுக்காக உங்க காத்துட்டு இருக்கு. விளக்கமாயிட்டு சொல்லு. இப்ப என் சக்தி மொத்தத்தையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். இதோட உக்காத முடிஞ்சு போச்சு.
காப்பாற்றணும். இந்த பஞ்சபூதங்களும் ஞான் வணங்குற நீலி முன்னாடி கை கட்டி நிற்கும். அவகிட்ட பாடம் படிச்சவன் ஞான் உன்னை காப்பாத்துவேன். என் உசுறு உங்க கழுத்த இருக்கு குருவே. நாளை மறுநாள் ஞான் அங்க இருப்பேன். உன்னை பழையபடி சக்தி உள்ளவனா ஞான் மாத்துவேன்.